முதல் விஷயமே பாத்தீங்கன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல பார்த்தா இப்ப ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா பெரிய பஞ்சாயத்துல நேத்து நைட் பண்ணி விட்டாங்க. ஆகுமா ஆகாதா கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளவுதான், போர் விமானங்கள்லாம் கிளம்பிருச்சு, தாக்குதல் நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். நமக்கு தெரியும், புதன்கிழமை அன்னைக்கே ஒரு கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒண்ணு போடுறதா இருந்துச்சு சுவிட்சர்லாந்துல. அந்த சமயத்துலதான் லெபனான் மேல மீண்டும் இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. லெபனான் மேல மீண்டும் அட்டாக் பண்ணனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரான் மறுத்துட்டாங்க, நாங்க கையெழுத்து போட வரமாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நாங்க உங்களை நிறுத்திட்டோம், அவங்க சொன்னதை கேட்பாங்கன்னு சொல்லி பேச வச்சு இப்ப நேத்து என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு கையெழுத்து போட வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் புதன்கிழமை போட்டது டிஜிட்டல் சிக்னேச்சர். இது பாத்தீங்கன்னா டைரக்டாவே நேராவே ஒன் டு ஒன்னாவே பேசினாங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. நேத்து வீடியோலாம் நீங்க நியூஸ்ல பாத்திருந்தா தெரியும். அதாவது இதுவரையும் ஈரான் எந்த இடத்துலயுமே அமெரிக்காவை பேச்சுவார்த்தையில நேரடியா சந்திச்சதே கிடையாது. இப்போ ஒரு நாட்டுக்கு போனாலும் கூட, ஓமன் நடுவுல மத்தியஸ்தனம் பண்ணாலும் கூட, ஓமன் ஒரு பில்டிங்ல ஒரு பக்கம் ஈரான் வச்சிருப்பாங்க, இன்னொரு பிளாக்ல அமெரிக்கா வச்சிருப்பாங்க. நடுவுல ஓமன் இங்கிருந்து அமெரிக்காட போய் பேசிட்டு அவங்க சொல்றதை கொண்டு ஈரான்ட்ட சொல்லுவாங்க. ஈரான் பதிலுக்கு சொல்றதை கொண்டு போய் மறுபடியும் அமெரிக்கா சொல்லுவாங்க. இப்படிதான் பண்ணுவாங்களே தவிர ஒரு ரூம்ல நடுவுல மத்தியஸ்தன குழு வச்சு நேரடியாக பேசினது கிடையாது. ஆனா நேத்து என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையாக ஒரு ஹால் இருக்கு. அந்த ஹால்ல பார்த்தா கத்தார் தரப்புல இருந்தும் ஆட்கள் இருக்காங்க, பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தா அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ் அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா அமெரிக்கா ஈரானுடைய அப்பாஸ் அராச்சி அவர்கள், அதுக்கப்புறம் கலிபா அவர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஈரான் தரப்புல பேச்சுவார்த்தைக்கு மட்டும் ஒருத்தவங்க 2 பேர் வரதில்ல, ஒரு கும்பலா வந்துடுறாங்க. அமெரிக்கா தரப்புல ஜேடி வான்ஸ் வந்தாவே போதுங்கிற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த பக்கம் 2 பேர் 3 பேர் தான் வராங்க. இப்ப பார்க்கும்போது ஒரே ஹால்ல நின்றுட்டு இருக்காங்க. மத்தியஸ்தனம் பண்ணக்கூடிய பாகிஸ்தானும், அதுக்கு பார்வையாளராக இருக்கிற சில முஸ்லீம் நாடுகளும். ஏன்னா முஸ்லீம் நாடுகளை கூப்பிட்டுக்கிறாங்க, பாகிஸ்தான் வாங்க நாங்க பேச்சு நடத்துறோம், நீங்க பாருங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அதனால அவங்களும் பாத்துக்கிறாங்க. இந்த பக்கம் அமெரிக்கா, அந்த பக்கம் ஈரான் சொல்லி எல்லாம் ஒரே ஹால்ல நிக்கிறாங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப வெளியாயிருக்கு. இது மூலமாவே தெரியுது ஈரான் ஓகே போற முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. எப்பவுமே கடைசி கட்டத்துலதான் நேர்ல சந்திச்சு கையெழுத்து போடுறது பேசுறதுல வைப்பாங்க. என்னைக்கு சந்திச்சாங்களோ அன்னையோடய ஈரான் சமாதானத்துக்கு ஒத்து வந்துட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரே ஹால்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய புகைப்படங்கள் வந்திருக்கு. அடுத்து ஒரே ஹால்ல இருந்துதான் வீடியோ வந்துச்சுன்னு பேரு. இருந்தாலும் கடைசியா பேசி முடிச்சதுக்கு பிறகு கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறாங்கன்னா, பாகிஸ்தான் கூப்பிடுறாங்க, வாங்க நம்மள போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து நின்று போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா எப்பயுமே மத்தியஸ்தனம் பேசிட்டு அந்த மத்தியஸ்தனம் பேசினா அவங்க நடுவில் நின்றுப்பாங்க. இந்த 2 பக்கமும் பார்த்தா எந்த நாட்டுக்கு நடுவில் பிரச்சனை இருந்து சமாதானமாச்சு அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நிற்பாங்க. இது பொதுவாவே எல்லா வழக்கமாவே நடக்கக்கூடியதுதான். ஆனா அப்படி பாகிஸ்தான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா பொதுவான வீடியோக்கள் வந்திருக்கோ தவிர ஈரான் இணங்கி போய் அமெரிக்கா கூட நின்று போட்டோ எடுக்க மாட்டேங்கிறத மறுத்திருக்காங்க. இது ஒண்ணு. இதெல்லாம் கூட கடைசியா தான் நடந்துச்சு. அதாவது கையெழுத்து எல்லாம் போட்டதுக்கு முன்னாடி, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இங்க இருந்து ஈரான் கிளம்பி போறாங்க. கிளம்பி போனதுக்கு பிறகு அங்க ஒரே ஹால்ல ஜேடி வான்ஸ் நிக்கும் போது ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கை கொடுத்து இன்ட்ரோடியூஸ் சும்மா பாத்துமே ஒரு வெல்கம் பண்றாங்க பிரைம் மினிஸ்டர், பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர். உடனே ஈரான் தரப்புல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹலோன்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு உடனே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் காட்டுறாரு, இதோ ஜேடி வான்ஸ் வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு காட்டும் போது இவங்க பாட்டு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்க. இவங்க பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானுக்கு மட்டும் கையை கொடுத்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்க. ஆனா அவர் அப்படியே என்ன பண்றாரு, ஜேடி வான்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பார்த்தா ஜேடி வான்ஸ் மூஞ்சியே என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லா மாறிடுச்சு. இது நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல உடனே ட்ரம்ப் போஸ்ட், அதாவது நீங்க மட்டும் ஹார்மோஸை திறக்கலைன்னா இல்ல சொன்னதை மீறிட்டீங்கன்னா உங்களை நாங்க என்ன பண்ணிடுவோம், அழிச்சிருவோம், நீங்க தான் இணங்கி சமாதானத்துக்கு வந்துருக்கீங்க, அந்த மாதிரி ஏதோ ட்விட்டர் போட்டு விட்டாரு. போட்டதுக்கு பிறகு உடனே இவங்க பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய அந்த இடத்துலயே இது அநாகரிக செயல், நீங்க கூப்பிடும் போது மரியாதையா கூப்பிடுறீங்க, பேச்சுவார்த்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மிரட்டுற மாதிரி தோனியில பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. உடனே அது எல்லா மீடியாலும் நேத்து வந்துருச்சு பரபரப்பா. அவ்வளவுதான், ஈரான் கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க, இனி இந்த பேச்சுவார்த்தை இல்ல, அமெரிக்கா போர் விமானங்களை தயார் பண்ணிருச்சு, தாக்குதல் நடத்த போறாங்க, இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சு ஈரானுங்கிற மாதிரியும், ஈரான் இனி விட மாட்டாங்க இஸ்ரேல அப்படிங்கிற மாதிரி மாத்தி நிறைய பாத்தீங்கன்னா பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா அவங்க அங்க இருந்து கிளம்புனாங்களான்னு கேட்டா கிளம்பவே கிடையாது. அவங்க கோச்சுக்கிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கத்தாரும் பாகிஸ்தானும் பேசியிருக்காங்க. ட்ரம்ப்பை பத்தி தான் தெரியும்ல, அவர் எப்பயுமே இப்படிதான் பண்ணுவாரு, அவரெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒரு சமாதானத்துக்கே போக முடியாது, அதனால நீங்க அதை கன்சிடர் பண்ணிக்காதீங்க. சொல்ல போனா பெசக்சியானவர்களும் இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தாரு, அதாவது அமெரிக்கா தோத்துதான் எங்கள்கிட்ட சமாதானத்துக்கு வராங்க, நாங்க விடாப்பிடியா தான் இருக்கிறோம், நீங்க அடக்கி ஆளலாம்னு பார்த்தாலும்
முடியாது, சமாதான டேபிள்லயும் எங்க கைதான் ஓங்கி இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது இப்ப பெசக்சியான அந்த மாதிரி போட்டிருந்தனாலதான் இப்ப வந்து ட்ரம்ப் போட்டிருக்காரு. அந்த மாதிரி எடுத்துட்டு போங்க, வாங்க சமாதானத்துக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே சமாதானம் படுத்த சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிலாம் வரல. கோச்சுக்கிட்டு வந்தாலும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து என்ன பண்றாங்க, சமாதானத்தை முடிக்கிறாங்க. ஆனா அதுக்கு நடுவுல வந்து எல்லா மீடியாலையும் முடிஞ்சிருச்சு, இதோட போர் ஆரம்பிக்க போகுதுன்னு போட்டிருந்தாங்க. கடைசியில பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. காலையில அதிகாலையில என்ன செய்தி வந்துச்சுன்னா, நாங்கெல்லாம் வந்து பேசி என்ன பண்ணிட்டோம், கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தகவல் வந்துருச்சு. இதை வந்து 2 பக்கமுமே சொல்றாங்க. அதே சமயத்துல ஈரான் வந்து கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. இதை நாங்க இன்னைக்கு நேத்தா சொல்றோம், பல வருஷமா சொல்றோம், பல தசாப்தங்களாக நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். சொல்ல போனா ஆயத்துல்லா குமேனி அவர்கள் எங்களுடைய மத குரு, அவரு எங்களுக்கு போட்டிருந்த மத சட்டமே என்னன்னா அணு ஆயுதம் நம்ம தயாரிக்க கூடாது அப்படிங்கிறதுதான். அப்ப அணு ஆயுதம் தயாரிக்க கூடாதுங்கிறது எங்களுடைய நாட்டுடைய கொள்கை சட்டம். அத வந்து இத்தனை நாளா வந்து நாங்க சொல்லிட்டு இருந்தப்ப கூட இவங்க நம்பல. அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் எங்கள்கிட்ட இல்லைன்னு. இருந்தாலும் அதை வந்து சண்டை பிடிக்கிறதுக்காக அதை வந்து ஒரு காரணமா கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடைசியா கூட வந்து சமாதானத்துக்காக, அதாவது அணு ஆயுதம் எங்கள்கிட்ட இருக்காதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய நேரத்துல தான் போரே வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க ஆல்ரெடி இருந்து ரெடியா தான் இருக்கிறோம். நாங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம், அதை தயாரிக்க மாட்டோம்னு கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கும் ரெடியா தான் இருக்கோம். இருந்தும் கூட அமெரிக்கா அன்னைக்கு நம்பாம இருந்துச்சு, இன்னைக்கு கேக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். எப்படி இருந்தாலும் நாங்க வந்து உருவாக்க போறதில்லைங்கிறது எங்களுடைய நாட்டின் சட்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்காக வந்து இதை வந்து நாங்க கையெழுத்து போடாம இருக்க போறோம், அப்பவே போட்டு கொடுத்துட்டோம். அணு ஆயுதம் உற்பத்தி செய்ய மாட்டோம், இதுக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு கையெழுத்து போட்டு இப்ப கொடுத்துட்டோம். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சரி நாங்க வந்து போரை நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நாங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம், கையெழுத்து போறோம்னு தான் சொன்னோம். அப்ப எல்லாம் நம்பாம இவங்க ஆரம்பிச்சு போட்டு இப்ப வந்து இப்படி கேட்டிருக்காங்க. சரி நாங்களும் கொடுத்துட்டோம், அவ்வளவுதான், இப்ப சமாதானம் வந்துருச்சு அப்படின்னு இருக்காங்க. கடைசியா வந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, லெபனான்ல இன்னைக்கு கூட வந்து ஒரு ஏரியாவை வந்து பிடிச்சிருக்காங்க, ஒரு டனல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டனல்ல வந்து ஆயுதம் இருக்கு. கண்டிப்பா வந்து பார்த்தா அங்க வந்து ஹிஸ்புல்லா இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ஹிஸ்புல்லாட்ட ஆயுதம் இருக்குன்னு தெரியும். அப்ப டனல்லாம் கண்டுபிடிச்சா அங்க கண்டிப்பா ஆயுதங்கள்லாம் கிடைக்கதான் செய்யும். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் மட்டும் வந்து இவங்க ஆயுதம் இல்லாம இருக்காங்க, இவங்களும் வந்து ராணுவம் வச்சிருக்காங்க, ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, படை வச்சிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா போராளி கூட அதே மாதிரிதான் வந்து அவங்களும் மக்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்குன்னு சண்டை போற போராளிகளும் ஆயுதங்களையும் வச்சிருக்காங்க. அதுல ஒரு டனலை கண்டுபிடிச்சிட்டு பாருங்க, இப்ப உலக நாடுகளே எங்களை வந்து என்ன சொல்றீங்க, லெபனானை தாக்கக்கூடாதுங்கிறீங்க, ஆனா இவ்வளவு ஆயுதங்களோடு இங்க இருந்துட்டு இருக்காங்க எங்க நாட்டுக்கு, எங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தலா இருக்கு தெரியுமா, அதனாலதான் நாங்க வந்து தாக்குறோம், நாங்க இன்னும் தொடர்ச்சியாவும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, ட்விட்டர் போட்டிருக்காங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா லெபனானுடைய ஹிஸ்புல்லாவும் நாங்க இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டோம், ஈரான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் பொறுமையா இருந்தோம், நீங்க அடிச்சிட்டு இருப்பீங்க நாங்க அடி வாங்கிட்டு இருப்போம்னு நினைச்சீங்களா, நாங்க ஒண்ணும் கோழைகள் இல்ல, நீங்க அடிச்சா திருப்பி அடிப்போம்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. 2 நாளா ஹிஸ்புல்லா அடிக்காம இருந்தாங்க, ஆனா இனிமேல் அவங்களும் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா இந்த 60 நாள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை வந்து சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல. இந்த 60 நாள் கழிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் நிலைமை நமக்கு தெரியும். இப்போதைக்கு 60 நாள் தற்காலிக போர் நிறுத்தம்னு சொல்லியும் கூட ஒரு பக்கம் இஸ்ரேலும் இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லாவும் சண்டை போடுறதுக்கு தான் வந்து அறிவிப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க. காரணம் வந்து இஸ்ரேலா தான் இருக்குது. அவங்கதான் இப்ப 2 நாளா வந்து தொடர்ச்சியா தாக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.